அண்ட் அந்த டைம்ல 3 பேர் சேர்ந்து ஒரே அடி அடிக்கிறதோட அண்ட் இந்த மாதிரி 2 பேரும் கரெக்டா சீல் பண்ணனால இதுதான் பிளானட்டரி டிவிஷன், இதுதான் வந்து நம்ம ஹாகுரோமா போட்டிருப்பாரு. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சீல் ஆயிட்டு இருக்கப்ப செம கோவமாயிரும் காகுயாவுக்கு. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காகுயாவோட கண்ணு மூட ஆரம்பிச்சிரும். அண்ட் நம்ம பயலுக்கிட்ட இருக்க அந்த சைன் வந்து போயிரும். அந்த சைன் பார்த்தா திரும்ப ஹாகுரோமா கிட்டே வந்து சேர்ந்துரும். அதை பார்த்தா அவரு அப்படியே வந்து நம்ம பயலுக்கு வேலையை முடிச்சிட்டாங்களே, அதுக்கப்புறம் நம்ம வேலை அவங்கள திரும்ப இங்க கொண்டு வர்றதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் காகியாக்குள்ள இருந்து எல்லா டெய்ல்டு பீஸ்ட் அண்ட் மாதரா எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. வந்தக்கப்புறம் எல்லா கல்லும் சேர்ந்து அவளை லாக் அடிக்க ஆரம்பிச்சிரும். அண்ட் அந்த டைம்ல பிளாக் ஜெட்ஸுல தரையில இருந்துகிட்டு கண்டிப்பா திரும்ப நான் ரிவைவ் பண்ணுவேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம நருட்டோ வந்துட்டு கண்ணா ஒன்ன மறந்துட்டேன்னு நினைக்கிறியா, முதல்ல ஒன்ன தான்டா போடுவேங்கிற மாதிரி சொல்லுவான். I'll just start over and work on Mother's next resurrection. You know, that reminds me. I haven't forgotten about you. How you were always hiding in the shadows and skulking about all this time. You're just a piece of the shinobi history I created and nothing more. A useless brat like you could never. History? Shinobi history is made up of all sorts of ninjas' lives. And deaths, too. Many of them taught me what it means to be a shinobi. The pain and sadness of death. The tragedy of war. And not only that. They taught me the joy of being accepted and being loved. The way they lived and the way they died. They made me who I am today. They taught me and they trusted in me. You're a brat who can't even fly from the nest. It's time for you to get over yourself. அப்ப நருட்டோ கிட்ட சின்ன பிளாஷ்பேக். இந்த மாதிரி நருட்டோக்கு பல விஷயம் சொல்லி கொடுத்தது எல்லாமே டெத்து தான். அதாவது அவங்க கூட இருந்தவங்க வந்து இறந்து போனதான் நருட்டோக்கு பல விஷயம் சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் கொப்ப மவனே அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து அந்த அதாவது பிளாக் ஜெட்ஸ் எடுத்து அந்த சீல் ஆயிட்டு இருக்க மூன் இருக்குல்ல அதுக்குள்ளேயே தூக்கி போட்டுருவான். அது பார்த்தா பெரிய மூணா அப்படியே ஃபார்ம் ஆகி நிற்கும். அவளாண்டா பிரச்சனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கலாங்கிற மாதிரி நருட்டோ நினைப்பான். ஆனா அப்ப சாக்குரா புலம்புறது என்னன்னா, ஓகேடா பிரச்சனை முடிஞ்சு இங்க இருந்து எப்படி நம்ம வெளியே போறன்ற மாதிரி கதறிட்டு இருப்பா. அண்ட் இப்படி நருட்டோ சாக்குரா புலம்புறத பார்த்துட்டு நம்ம டெய்ல்டு பீஸ் எல்லாமே இதை காமெடியா பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அந்த டைம் ஹாகுரோமோ எல்லா பழைய ஒக்காகேஸையும் சேர்த்து அப்படியே நம்ம எல்லாத்தையும் டெலிபோர்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஹாகுரோமோ பயங்கரமா பாராட்டுவாரு, எப்படியோ நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க அண்ட் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் எல்லா ஒக்காகேஸையும் இப்போ ஒண்ணு கூட வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் இந்த இடத்துல ஹாகுரோமோ பாக்குறப்ப வியந்து போவாங்க. ஏன்னா பழைய காகேஸையும் ரெட்ரைவ் பண்ணிருக்காரு, அதே மாதிரி எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் அட் அ டைம்ல டெலிபோர்ட் பண்ணிருக்காரு. அப்ப நம்ம ஹாகுரோமோ வந்து ககாஷியை வந்து பயங்கரமா பாராட்டி தள்ளுவாரு. ஏன்னா அவன் தான் கடைசியில பிளான்லாம் போட்டு எப்படியோ காகியாவை சீல் பண்ணிருப்பான். அப்ப இதுதான்டா கடவுளோட செயல்ன்ற மாதிரி ககாஷியை பார்த்து சொல்ல, அதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்த தைரியம், அதே மாதிரி என் ஃப்ரெண்டு கொடுத்த சக்தி அண்ட் என்னோட காம்ரேட்ஸ் எல்லாருமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. I am Hagoromo Otsutsuki, sometimes also known as the Sage of the Six Path. You're Kakashi Hatake, isn't that right? Yes, sir. Good job guiding everyone and making sure my mother was sealed away. That truly was the work of the gods. Oh no, I can't take credit. I hardly played any part at all. It was these three, and many other comrades as well. And also, there was a former friend who lent me a lot of strength when I needed it. That's why I said you did a good job in guiding everyone. Despite losing your way, you remained Naruto's teacher, and you were Obito's friend as well. Or else you likely wouldn't have succeeded in stopping my mother. Hey! Kurama! Were you lonely being separated from me like that? I sure did miss you! Quit yelling so loudly! I wasn't lonely! You have half of me inside you, remember? Just look at Kurama, all embarrassed and flustered. Although this too is exactly what I had once envisioned. அண்ட் இப்படிலாம் கக்காஷி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப நருட்டோ வந்து டெய்ல்டு அதாவது நம்ம நைன் டெய்ல்ஸை பார்த்துட்டு என்னடா தனியா போனோடனே கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு டெய்ல்டு பீஸ்ட், டே நான் உனக்குள்ளதான்டா இருக்கேன், என் பாதி உனக்குள்ளதான் இருக்கு, அதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். அண்ட் அங்க இருக்க எல்லாருமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல கக்காஷி வந்து ஆஃப்டர் லைஃப்ல வந்துட்டு ஒபிட்டோவை மீட் பண்ணுவான். அண்ட் அங்க போனதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படியோ நீ வந்து எனிமியா இல்லாம என் ஃப்ரெண்டா வந்து செத்து போயிருக்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதையும் தாண்டி நீ நிறைய விஷயங்கள் எனக்காக பண்ணிருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஒபிட்டோ வந்து ரெண்டு எனக்காக வெயிட் பண்ற அப்படிங்கிறப்ப, ஓ நீ எதுக்கு எடுத்தாலும் லேட்டா தான்டா போற அப்படிங்கிற மாதிரி வந்து கக்காஷி சொல்ல, இல்ல நான் சொல்லிட்டு தான் வந்தேன் ரென்னுட்ட, உங்ககிட்ட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ற மாதிரி ஒபிட்டோ சொல்லுவான்.
Well, all right then. Guess I'll be going now. I've been keeping Reen waiting. Oh, I see. Thank you, Obito. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட செரிங்கன்னு மறைஞ்சிரும். அதே மாதிரி வந்து ககாஷி மயங்கி ஒழுங்க போவாரு. இனிமேல் வந்து நம்ம ககாஷி கிட்ட செரிங்கன்னு ஒண்ணே கிடையாது. அண்ட் அந்த டைம் மதுராவை பார்த்துட்டு சாஸ்கியை வந்து கொல்லலான்னு போவான். பட் ஹாகுரோமா வேணான்னு சொல்லிடுவாரு. அண்ட் ஏன்னு கேட்டா இது ஆஷிராமாவோட பொறுப்பான். அவன் என்னதான் வில்லனா இருந்தாலும் அவனோட பேச்சு எல்லாத்தையும் நீ கேட்கதான் போற அப்படின்னு சொல்லி ஹாகுரோமா வந்து சாஸ்கே சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அப்ப மாதுரா வந்து ரொம்பவும் கஷ்டமான நிலைமையில படுத்து கிடப்பான். அப்ப வந்துட்டு நீ அதாவது நான் என்னோட கனவா இருக்கட்டும் உன்னோட கனவா இருக்கட்டும் எதுவுமே இந்த இடத்துல நிறைவேறல அப்படின்னு சொல்றப்ப உடனே ஆஷிராமா வந்துட்டு கண்டிப்பா நிறைவேறாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு அடித்தளம் தான் நம்மளால போட முடியும். அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன் அதை கண்டிப்பா பாத்துக்குவாங்க. அதை மூலம் நீ மைண்ட்ல வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே மாதுரா வந்துட்டு நான் தோத்துட்டேன், நீ தோக்க கூடாது, ஏன்னா உன் கனவு நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, டே என்னடா உன் கனவு என் கனவு, எல்லாரும் ஒன்னும் அவங்கவுங்க கனவை கரெக்டா பண்ணாதாண்டா எல்லாரும் வந்து சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஷிராமா சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆஷிராமா பழைய விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுவாரு. இந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கப்ப அண்ணன் தம்பி மாதிரி மாத்தி மாத்தி பல விஷயங்களை பத்தி பேசியிருப்போம். ஆனா இப்ப அடிச்சுக்கிட்டு சாவ போயிட்டோங்கிற மாதிரி ஆஷிராமா சொல்ல அதவும் மாதா ஒத்துக்குவாரு. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம போர்ல கூட ஒரு அண்ணன் தம்பியா தான் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத மாதுரா சொல்லுவாரு. Now, Sasuke and Naruto, this is the end of your predecessors. Watch closely. Is that you, Hashirama? Yes. I guess that neither you nor I were able to achieve what we wanted. It's never that easy. Our job is merely to do all that we can do while we're alive. And then bequeath the rest of it for future generations to accomplish. The dream that I had has been squashed. But your dream is still relevant now. And it continues to live on. We were both too hasty. It was far more important to cultivate those who would come after us, to whom we could entrust our dreams. I have always hated having somebody standing behind me. When we were just kids, you once said to me, and you also told me that for neither side to die, both of them would have to reveal what's inside of themselves, hiding nothing at all, and to drink together as if they were brothers. But the both of us are about to die. So right now, we have a chance to drink together as old war buddies. As war buddies? Huh? Well then, I suppose that would be okay. Bye. அண்ட் ஹாகுரோமா அந்த டைம்ல சரி விடுங்க, நான் எல்லா காகேசியும் இப்ப நான் வந்து அவங்கவுங்க இடத்துக்கு அனுப்பிட போறேன், அதாவது ரியனிமேஷன் ஜுட்ஸோ உடைக்க போறேங்கிற மாதிரியும் சொல்லுவாரு. அப்ப நம்ம நருட்டோ வந்து குடுகுடுன்னு போய் அவங்க அப்பாவை பார்க்க போயிருவான். ஏன்னா அவங்க அப்பா கிட்ட சில வார்த்தைகள் கேட்கணும்னு. அங்க போனோடனே பார்த்தா திடீர்னு விடிஞ்சிரும். அப்போ மினாட்டோ சொல்றது என்னன்னா ஹாப்பி பர்த்டேடா நருட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நீ இப்ப வளர்ந்து ரொம்ப நல்ல பையனா வளர்ந்துருக்கடா அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் உடனே மினாட்டோ வந்து இங்க நடந்த எல்லாத்தையும் நான் வந்து குஷினா கிட்ட சொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டக்குன்னு நருட்டோ வந்து அவங்க அம்மா அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அது எல்லாத்தையும் சொல்லிட்டு கண்டிப்பா நான் அப்படி பண்ணுவேன், கண்டிப்பா நல்லா சாப்பிடுவேன், கண்டிப்பா நல்லா குளிப்பேன், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பேன், சண்டை போட மாட்டேன், எல்லாமே பண்ணுவேங்கிற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிருப்பாங்கல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் ஆமா போட்டுட்டு இருப்பான். Happy birthday, Naruto. You've really become a splendid young man. You know that? Yeah. Thank you. This is goodbye. I promise you that I'll tell Kushina everything. Tell her not to worry. I'm eating properly. Lots of different stuff. I'm not picky. Like I'll have tonkotsu ramen, miso ramen, and sometimes I'll even have shoyu ramen too. Oh, but I don't only eat ramen though, I swear. I bathe almost every day, even going to the Leaf Hot Springs once in a while. Although everyone tells me that my baths are only lightning quick dips. Let's see, what else? I've managed to make a whole lot of friends, and they're all really good guys, and
Well, I was pretty awful at school, to tell you the truth. But I never got depressed about it. I had more confidence than anyone else. And of course, I always obeyed Lord Third and Kakashi-sensei, too. Oh, and those 3 prohibitions of the shinobi? I learned a whole lot about them when I was with Pervy Sage. He was hopeless when it came to them, though. But he was an awesome Sannin, and I respect him the most. I do. I just turned 17 today, so I don't know much about alcohol or girls yet. I know that Mom said that I should find someone just like her, but I don't know. That's kind of, Anyway, not everything that Mom told me about went well, but I always tried to do the very best that I could, you know? I've got dreams, too. I'm gonna be an even greater Hokage than you, Dad. I swear I will. Tell Mom, when you see her over there, that she doesn't have to worry about me even a bit. Tell her I'm doing my best. Don't you worry. I'll make sure that I tell her about everything. அப்படியே கத்துன்னு கத்துவான். அப்படியே அவங்க அப்பா மறைஞ்சு போயிருவாரு. குஷினா கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் மறைஞ்சு போயிருப்பாரு. அண்ட் நருட்டோவை பார்த்தா ரொம்ப சோகத்துல இருப்பான். அண்ட் எல்லா ஒக்காகேஸும் கரையை போற நேரம் பார்த்து நீங்க நல்லா பண்ணீங்கிற மாதிரி தேர்ட் ஒக்காகே சொல்லுவாரு. ஆனா அதே மாதிரி டோபிராமாக்கு இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாதராவோட கதை முடிஞ்சு, அதே மாதிரி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு.